ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்களேன். இப்போ உங்க கையில ஒரு மஞ்சள் நிற வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுப்போம். சரி. இப்போ அந்த அறையோட விளக்குகள் எல்லாத்தையும் அணைச்சிட்டு, அந்த வாழைப்பழத்து மேல ஒரு அடர்த்தியான நீல நிற ஒளிய, அதாவது ஒரு ப்ளூ லைட்ட மட்டும் பாய்ச்சுறோம். இப்போ அந்த வாழைப்பழம் என்ன நிறத்துல தெரியும்னு நினைக்கிறீங்க? அறிவியல் படி பார்த்தா மஞ்சள் அப்புறம் நீல நிறம் சேரும்போது அது ஒரு கருப்பு இல்லனா அடர் சாம்பல் நிறத்துல தான் தெரியணும். ஆமா, கரெக்ட். ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்க மூளை அத உங்களுக்கு அப்பவும் மஞ்சள் நிறமாகவே காட்டும். ஏன் கேட்டீங்கன்னா, வாழைப்பழம்னா அது மஞ்சள் நிறத்துல தான் இருக்கணும்னு உங்க மூளை ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா இது மனித மூளையோட மிக ஆச்சரியமான ஒரு செயல்பாடு. அதாவது தன் சொந்த எதிர்பார்ப்புகளையே அது நம்புது. கண்டிப்பா. இந்த ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுகிட்டோம்னா, நாம இந்த உலகத்த பாக்குற விதமே மாறிடும். அதனால கற்பதுல எப்பவும் ஆர்வம் கொண்ட உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம மிகச் சுவாரஸ்யமான காணொளிய தான் அலசப் போறோம். இதோட மையக்கருத்து என்னன்னா, எல்லாமே ஆற்றல் தான். அதாவது எனர்ஜி தான். அந்த ஆற்றல நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இது. ஆமா. நரம்பியல், குவாண்டம் இயற்பியல், அப்புறம் மனிதனோட உளவியல் இது எல்லாத்தையும் இணைத்து எந்த விதமான குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவா இத பார்க்க போறோம். இப்போ நாம ஆற்றலை எப்படி பயன்படுத்துறோம்னு புரிஞ்சுக்க முதல்ல மூளை பத்தி நாம பேசணும் இல்லையா? ஆமா. மாதிரி நம்ம மூளை எப்படி தகவல்களை வடிகட்டுது, அதாவது ஃபில்டர் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு சுமார் 11 மில்லியன் பிட்ஸ் தகவல்கள் நம்ம ஐம்புலன்கள் வழியா மூளைக்குள்ள போகுது. வாவ்! 11 மில்லியனா? ஆமா, 11 மில்லியன் பிட்ஸ். ஆனா நம்ம விழிப்புணர்வு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட் வினாடிக்கு வெறும் 40லிருந்து 50 பிட்ஸ் தகவல்களை மட்டும்தான் கையாளுது. ஓ, அப்ப மீதி தகவல்கள் எல்லாம்? அதையெல்லாம் மூளை வடிகட்டிடுது, அதாவது ஃபில்டர் பண்ணிடுது. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்க இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, உங்க காலணிகள் உங்க பாதங்கள்ல உரசும் உணர்வையோ, அல்லது உங்களுக்கு பின்னால எங்கோ ஓடிக்கிட்டு இருக்கிற மின்விசிறியோட சத்தத்தையோ நீங்க இவ்ளோ நேரம் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா நான் இப்போ சொன்ன உடனே உங்க கவனம் அங்க போகுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது ஆக்சுவலா மூளையோட ஒரு தற்காப்பு முறை தான். எல்லாத்தையும் மூளை உணர்ந்துகிட்டே இருந்தா நம்மால ஒரு வேலையும் உருப்படியா செய்ய முடியாது. மூளை அப்படியே திணறிடும். அதுவும் உண்மைதான். அதனால தான் பழக்கமான விஷயங்களை மூளை ஆட்டோ பைலட் மோடுக்கு மாத்திருது. நீங்க புதுசா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட அந்த முதல் நாளை நினைச்சு பாருங்களேன். ஆமா. உடல் முழுக்க ஒரு பதற்றம் இருக்கும். பெடையில மிதிக்கணுமா, ஹேண்டில நேரா பிடிக்கணுமா, எதிரில வர்றவங்கள பார்க்கணுமான்னு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். கரெக்ட். மூளைக்கு சுமை அதிகமா இருந்திருக்கும். ஆனா தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது மூளையில நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது. அதாவது மூளை தனக்குள்ள புதிய நரம்பியல் பாதைகளை உருவாக்குது. ஓகே. அந்த பாதைகள் வலுவாகும் போது அந்த செயல்பாடு எந்த சிரமமும் இல்லாம தானாகவே நடக்குது. இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ நம்ம ஆற்றல மூளை மிச்சப்படுத்துதுன்னு தானே அர்த்தம். ஆனா அந்த வீடியோல ஒரு முரண்பாடான விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மூளையோட இந்த செயல்பாடே நம்மோட ஆற்றல முடக்கிடுதுன்னு சொல்றாங்க. இத விளக்குறதுக்கு அவங்க ஒரு பார்க்கிங் பிரேக் உதாரணத்தை பயன்படுத்துறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, அது ஒரு மிகச்சரியான ஒப்பீடு. இப்போ நிறைய பேர் தங்களுக்கு போதுமான எனர்ஜி இல்ல, எப்போ பார்த்தாலும் சோர்வா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட ஆற்றல் இல்லாமலாம் இல்ல. அப்புறம் ஏன் இந்த சோர்வு? ஒரு கார்ல எரிபொருள் முழுமையா இருந்தும் பார்க்கிங் பிரேக்க போட்டுக்கிட்டே ஆக்சிலேட்டர் அழுத்தினா எப்படி இருக்கும்? அப்படிதான் அவங்க செயல்படுறாங்க. ஓ, அப்போ இங்க அந்த பார்க்கிங் பிரேக் அப்படிங்கிறது எதை குறிக்குது? இங்க பார்க்கிங் பிரேக் அப்படிங்கிறது நம்ம மூளை ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற எதிர்மறையான நரம்பியல் பாதைகள், நம்மளோட பயங்கள், அப்புறம் கடந்த கால அனுபவங்களால உருவான ஃபில்டர்கள் தான். வாவ்! அதாவது நம்மள அறியாமலேயே நம்ம ஆற்றல அந்த தடைகளை மீறதுக்காகவே நாம வீணாக்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா. சரி, இப்போ இத நாம உடைக்கணும்னா நாம உலகத்த பாக்குற அந்த வடிகட்டிய, அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் பெர்செப்ஷனை மாத்தணும். இது எப்படி செய்யறது? இது வீடியோல போக்கர் விளையாடுற வீரர்களையும் சமையல் கலைஞர்களையும் உதாரணமா காட்டுறாங்க. அவங்க முகத்தை பார்த்தே ஒருத்தர் பொய் சொல்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. உணவை லேசா சுவைத்த உடனே அதுல என்ன குறை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு அவங்களுக்கு ஏதாவது சூப்பர் பவர் இருக்கா என்ன? இல்ல, அவங்களுக்கு எந்த சூப்பர் பவரும் இல்ல. அவங்களோட கண்களும் நாக்குல இருக்கிற சுவை அரும்புகளும் நம்மளோடத போல தான் இயங்குது. ஆனா அவங்க தங்க மூளையோட செலக்டிவ் அட்டென்ஷன், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனத்தை பயிற்சி வச்சிருக்காங்க. செலக்டிவ் அட்டென்ஷன். ஆமா. இப்போ ஒரு போக்கர் வீரரோட மூளை எப்படி வேலை செய்யும்னா, எதிராளியோட முகத்துல தோன்றி மறையிற மிக நுண்ணிய தசை அசைவுகளை,
அதாவது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸை கவனிப்பதற்கென்றே ஒரு நரம்பியல் பாதைய வலுவா உருவாக்கி வச்சிருக்கும். ஓ, அதனாலதான் சாதாரண மனிதர்களுக்கு அந்த அசைவுகள் கண்ணுக்கு தெரியறதில்ல. எக்ஸாக்ட்லி. அவங்களோட கவனம் எதை நோக்கி இருக்கோ அதை மட்டும்தான் மூளை உள்வாங்குது. இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. அதாவது நம்ம கவனம் எதன் மேல இருக்கோ அதுதான் நம்மளோட நிஜமா மாறுதுன்னு சொல்றீங்க. இது மூளையோட அளவுல சரி. ஆனா அந்த வீடியோ இத அடுத்த கட்டத்துக்கு, அதாவது குவாண்டம் இயற்பியல் அளவுக்கு கொண்டு போறது தான் எனக்கு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு. அந்த சூப்பர் பொசிஷன் கான்செப்ட் சொல்றீங்களா? ஆமா, அணுக்கள் அளவுல நிஜம் அப்படிங்கிறது இன்னும் விசித்திரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாணயத்தை மேசையில சுழற்சி விட்டா அது சுழன்றுகிட்டு இருக்கும்போது ஹெட்ஸாகவும் இருக்கு, அதே நேரத்துல டெய்ல்ஸாகவும் இருக்கு அப்படிங்கிறது போன குவாண்டம் துகள்கள் ஒரே நேரத்துல பல நிலைகள்ல இருக்குமா? இது எப்படி சாத்தியம்? பார்க்கறதுக்கு இது ஏதோ தத்துவார்த்தமான கற்பனை மாதிரி தோணும். ஆனா இது முழுமையான அறிவியல் உண்மை. இதுக்கு நான் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன். தாவரங்கள் உணவை தயாரிக்கும் ஒளிச்சேர்க்கையை, அதாவது போட்டோசிந்தசிஸ் நிகழ்வை எடுத்துப்போம். சரி. சூரிய ஒளி ஒரு இலையோட மேல விழும்போது அந்த ஒளியோட ஆற்றல் இலையோட உள்ளே இருக்கும் மையப்பகுதிக்கு செல்லணும். அது ஒரு சாதாரண பாதையில போனா அந்த எனர்ஜி மொத்தமும் வீணாயிடும். ஓகே, அப்போ அது எப்படி செல்லுது? அந்த குவாண்டம் துகள் ஒரே நேரத்துல இலையில உள்ள அனைத்து சாத்தியமான பாதைகளிலும் பயணம் செஞ்சு ரொம்ப விரைவான பாதையை தேர்ந்தெடுக்குது. கொஞ்சம் பொறுங்க, அப்போ தாவரங்கள் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்தா? ஆமா, இயற்கையாவே தாவரங்கள் குவாண்டம் தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துது. இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த வீடியோல சொல்லப்படுற பார்வையாளர் விளைவு, அதாவது அப்சர்வர் எஃபெக்ட், இதை விட ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கிற அந்த செயலே அந்த பொருளோட தன்மையை மாத்திடுதான். இது எப்படி? குவாண்டம் இயற்பியலோட மிக முக்கியமான விதியே இதுதான். இதை ரொம்ப எளிமையா புரிஞ்சிக்க அந்த வீடியோல வர்ற ஒரு குழந்தையோட உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை தனியா ஒரு அறையில விளையாடிக்கிட்டு இருக்குன்னு வைங்க. அந்த குழந்தை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம சுதந்திரமா துள்ளி குதிச்சு விளையாடும். ஆமா. ஆனா திடீர்னு யாரோ ஒரு பெரியவங்க தன்னை கவனிக்கிறாங்கன்னு அந்த குழந்தை உணர்ந்தா என்ன ஆகும்? உடனே விளையாடுறது நிறுத்திடும், இல்லனா ரொம்ப அமைதியா உட்காந்துக்கும். நான் பாத்திருக்கேன் அத. அதேதான் இங்க அணுக்கள் அளவுலயும் நடக்குது. எலக்ட்ரான் மாதிரியான குவாண்டம் துகள்கள் நாம அதை அளவிடாத வரைக்கும் அலைகளா, அதாவது வேவ்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியா பல சாத்தியக்கூறுகளா இருக்கு. ஓகே. ஆனா ஒரு விஞ்ஞானி அதை ஒரு கருவியை கொண்டு கவனிக்கும் போதோ அல்லது அளவிடும் போதோ அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு, ஒரு டெஃபினட் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. அதாவது அளவிடும் செயலே அதோட நிஜத்தை உருவாக்குதுன்னு சொல்றீங்க. இது கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இல்லையா? நான் பார்க்கலனா இந்த உலகமே இல்லைன்னு சொல்றது போல இருக்கே. நான் கண்களை மூடிக்கிட்டாலும் என் முன்னாடி இருக்கிற மேஜை அங்கேயே தானே இருக்கு. எனக்கு புரியுது. மேஜை மாதிரி பெரிய பொருட்களுக்கும் அணுக்கள் மாதிரியான நுண்ணிய பொருட்களுக்கும் இடையில இயற்பியல் விதிகள் சற்று மாறுபடும். ஆனா இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கவனிப்பவரையும் கவனிக்கப்படும் பொருளையும் இந்த பிரபஞ்சத்துல பிரிக்கவே முடியாது. அதாவது அப்சர்வர் அப்புறம் அப்சர்வ்ட் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றீங்களா? ஆமா, நீங்க இந்த பிரபஞ்சத்தை வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்குற ஒரு பார்வையாளர் மட்டும் கிடையாது. உங்களோட ஒவ்வொரு கவனமும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியை வடிவமைக்குது. அப்படி என்றால் இத்தனை காலமா ஆற்றல் அல்லது எனர்ஜி பத்தி நாம நம்பிக்கிட்டு இருந்தது எல்லாமே தவறா? நான் மின்சாரம் ஒரு பவர் ஸ்டேஷன்ல இருந்து வயர் வழியா ஓடி என் அறையில இருக்கும் லைட்டை எரிய வைக்குதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அந்த வீடியோல இது ரொம்ப தெளிவா உடைக்கிறாங்க. ஆற்றல் அப்படி பயணம் செய்யறதில்ல. பின்னாடி அது எப்படி வேலை செய்யுது? மின்சாரம் ஒரு பைப்புல தண்ணீர் ஓடுறது போல வயருக்குள் ஓடுறதில்ல. இந்த பிரபஞ்சம் முழுக்க கண்ணுக்கு தெரியாத பல எனர்ஜி ஃபீல்ட்ஸ், அதாவது ஆற்றல் களங்கள் நிறைஞ்சிருக்கு. ஓகே. நீங்க லைட் சுவிட்சை போடும்போது அங்க எந்த எலக்ட்ரானும் ஓடி வர்றதில்ல. அந்த வயர்ல ஏற்கனவே இருக்கிற எலக்ட்ரான்களுக்கு இடையில ஒரு சங்கிலி தொடர் மாற்றம் ஏற்படுது. ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. கரெக்ட். ஒரு வரிசையா அடுக்கி வைக்கப்பட்ட டோமினோ காய்களை நினைச்சு பாருங்க. நீங்க முதல் காயை தள்ளுனா அந்த தள்ளுதல் கடைசி காய் வரைக்கும் போகும். ஆனா முதல் காய் கடைசி இடத்துக்கு பயணம் செய்யறதில்ல, இல்லையா? அருமையான விளக்கம். அதாவது ஆற்றல் எங்கும் செல்றதில்ல, அதை தன் நிலையை மட்டும்தான் மாத்திக்குது. அப்போ நம்ம சொந்த வாழ்க்கையில ஆற்றலை கையாளுவது அப்படிங்கிறது ஒரு வாளியில தண்ணீரை கஷ்டப்பட்டு சுமந்து செல்றதுக்கும் ஒரு அணையை திறந்து விட்டு அந்த ஆற்றின் ஓட்டத்தை தடையின்றி பயன்படுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம் தானா இது? அதேதான் விஷயம். நம்ம எனர்ஜியை முக்கி முணுகி தள்ள வேண்டாம், அது மாறுவதற்கான சரியான சூழலை உருவாக்குனா போதுமா? எக்ஸாக்ட்லி. ஆற்றில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வலுக்கட்டாயமா நகர்த்த முயற்சி பண்றதுதான் அந்த பார்க்கிங் பிரேக்கோட வண்டி ஓட்டுறது. அதுக்கு பதிலா உங்க மனநிலைய, உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்தும் போது அங்க எனர்ஜி தானாகவே பாயத் தொடங்குது. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. ஆமா,
இதை நம்ம விருப்பப்படி பயன்படுத்த உதவும் ஒரு அற்புதமான கருவிதான் மென்டல் மூவிஸ், அதாவது மனத்திரைப்படங்கள்னு அந்த வீடியோல விளக்குறாங்க. அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அதாவது நாம எதை அடைய நினைக்கிறோமோ அத மூளைக்குள்ள கற்பனை செஞ்சு பார்க்கணும்னு சொல்றாங்க. அறுவை சிகிச்சை செய்யற மருத்துவர்கள், செஸ் சாம்பியன்கள் இவங்கெல்லாம் அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள அதை துல்லியமா ஓட்டி பாப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான பயிற்சி. ஆனா இது ஆஜ்கால் சமூக வலைத்தளங்கள்ல பரவலாக பேசப்படுற அந்த பிளைண்டான பாசிட்டிவ் திங்கிங் மாய மாதிரி தெரியலையா? நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னு சும்மா கற்பனை செஞ்சுக்கிட்டே இருந்தா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனா? இது ரொம்ப நல்ல கேள்வி. இந்த இடத்துல நம்ம ஒரு தெளிவான கோட்டை கிழிச்சாகணும். இது நீங்க சொல்ற மாதிரி குருட்டுத்தனமான பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. அப்புறம் இது என்ன? இது நரம்பியல் அறிவியல் படி நிரூபிக்கப்பட்ட மோட்டார் இமேஜினரி அப்படிங்கிற ஒரு பயிற்சி. நீங்க ஒரு விஷயத்த மூளை நம்புற அளவுக்கு துல்லியமாக கற்பனை செய்யும்போது நிஜமாகவே உங்க மூளையோட மோட்டார் கார்டெக்ஸ் தூண்டப்படுது. ஓ, அதாவது நிஜத்துல ஒரு செயலை செய்யும்போது என்னென்ன நரம்புகள் செயல்படுமோ அதே நரம்புகள் கற்பனை செய்யும் போதும் செயல்படுதுன்னு சொல்றீங்களா? ஆமா, மூளைக்கு நிஜத்துக்கும் ரொம்ப துல்லியமான கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனா இதுல உள்ள தந்திரம் என்னன்னா, உங்க கற்பனை ரொம்ப யதார்த்தமா, அதாவது ரியாலிஸ்டிக்கா இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ உங்களுக்கு நீச்சலே தெரியாதுன்னு வச்சுப்போம். நீங்க நேரா போய் கடல்ல 10 கிலோமீட்டர் நீந்துறது போல கற்பனை செஞ்சா மூளை அதை கண்டிப்பா நம்பாது. அது உங்களுக்கே பொய்ன்னு நல்லா தெரியும். அதனால அது பதட்டத்தை தான் உருவாக்கும். அப்போ எப்படி சரியா கற்பனை செய்யறது? நீங்க மெதுவா தண்ணீர்ல இறங்குறது போலவும், கைகளை சரியா வீசுறது போலவும், மூச்சை அடக்கிறது போலவும் படிப்படியா கற்பனை செய்யும்போது மூளை அதற்கான நரம்பியல் பாதைகளை நிஜமாகவே உருவாக்குது. அங்க உங்க பார்க்கிங் பிரேக் ரிலீஸ் ஆகுது. வாவ்! அப்படி என்றால் நம்ம சிந்தனைகள், கற்பனைகள் இதெல்லாம் தான் நிஜத்தை உருவாக்குது. ஆனா இது கேக்குறதுக்கு ஒரு வகையில பயமாவும் இருக்கு. ஏன் பயமா இருக்கு? ஏன்னா நம்ம மனசுக்குள்ள தினமும் எத்தனை மோசமான நெகட்டிவான கற்பனைகள் ஓடுது, அதெல்லாம் நிஜமாகிடுமோன்னு ஒரு பயம் வருது. அதுக்காகத்தான் அந்த வீடியோவோட கடைசியில ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறாங்க. அந்த மனத்திரையில ஓடுற படங்களோ இல்ல அந்த எண்ணங்களோ நீங்க கிடையாது. பின்னாடி நான் யாரு? இப்போ ஒரு திரையரங்க நினைச்சு பாருங்க. திரையில ஒரு பிரம்மாண்டமான தீ விபத்து நடக்கிறது போல படம் ஓடுது. அதை பார்த்து நம்ம ரொம்ப பதறோம். ஆனா அந்த நெருப்பால நிஜமான திரை எரிஞ்சிடுதா என்ன? இல்ல, படமும் ஓடும், திரையும் அங்கேயேதான் இருக்கும். கரெக்ட். அந்த திரைய போல எண்ணங்கள் போற அந்த தளத்தை வேடிக்கை பார்க்குற ஒரு விழிப்புணர்வு, அதாவது ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள இருக்கு இல்லையா? ஆமா. அந்த அமைதியான விழிப்புணர்வு தான் நீங்க. அந்த இடத்துக்கு பின்வாங்கி நின்னு உங்க எண்ணங்களை நீங்க வேடிக்கை பார்க்க தொடங்கினா எந்த ஒரு கற்பனையாலும் உங்களை ஆட்கொள்ள முடியாது. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். இது கேக்குறதுக்கு அந்த இன்செப்ஷன் திரைப்படத்துல வர்ற மாதிரி நம்ம நம்பிக்கைகளே நம்ம உலகத்தை உருவாக்குது அப்படிங்கறத உணர்ற ஒரு பயணம் போல இருக்கு. நாம இதுவரைக்கும் நம்பி வந்த கட்டமைப்புகளை கேள்வி கேட்கும்போதுதான் நாம அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளியே வர முடியும்னு அந்த வீடியோ ரொம்ப சரியா சொல்லி முடிக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நாம ஒவ்வொருத்தரும் சுயமா யோசிச்சு பார்க்கணும். ஆமா, இது ஒரு தொடர் விழிப்புணர்வு பயணம். நமக்கான நிஜத்தை, நமக்கான எனர்ஜியை நாமே தான் வடிவமைக்கிறோம்னு புரிஞ்சுக்கிற ஒரு பயணம். கண்டிப்பா. இந்த ஆழமான அலசல் நிச்சயமா உங்க எண்ணங்களையும் நீங்க எதன் மேல உங்க கவனத்தை செலுத்துறீங்க அப்படிங்கறதையும் ஒரு புதிய கோணத்துல பார்க்க உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறோம். இப்போ நம்ம விடைபெறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிந்தனை சொல்லுங்க. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பார்த்தோம். நிஜத்துல நடக்கிறதுக்கும் ரொம்ப துல்லியமா கற்பனை செய்யறதுக்கும் மூளையால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்படியென்றால் தினமும் பல மணி நேரம் சமூக வலைத்தளங்கள்ல மற்றவர்கள் செயற்கையா உருவாக்குன உங்க உணர்ச்சிகளை தூண்டுற மென்டல் மூவிஸ, அதாவது ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாமா மூளையோட பார்க்கிங் பிரேக்கை ரிலீஸ் செய்யுதா இல்ல இன்னும் பலமா இறுக்கி பிடிக்குதா? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அற்புதமான அலசலில் சந்திப்போம்.